ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். வாங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரீவியூ பாருங்கள். கடவுள் கை கொண்டு ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். அதில் வந்துட்டு அந்த வீடியோ மாதிரி இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணால் இப்படி இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளான விஷயம் ஃபோட்டோ மட்டும்தான் வைக்கணும். அந்த ஃபோட்டோ எப்படி வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ப்ரீசெட் ஓப்பன் பண்ணோன்னே ஃபோட்டோ வைக்கிறது பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி வைக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த பிட் மார்க்கு கடையில் ஃபோட்டோ வைக்கலாம். அதுக்கு முன்னாடி டெம்ப்ளேட் ஒன்று வைக்கணும். அது நான் வந்துட்டு இந்த வீடியோ ஃப்ரீ செட்லேயே இருக்கேன். அப்படி இல்லைன்னா டெம்ப்ளேட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெம்ப்ளேட்டை அனுப்புகிறேன். இப்படி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் தெரிகிற மாதிரி உங்கள் ஃபோட்டோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ, இல்லை யாருக்காச்சும் டெடிகேட் பண்ணுறீங்களோ அவங்க ஃபோட்டோ, யார் ஃபோட்டோ வேணுமோ வச்சுக்கலாம். இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி தள்ளனோடனே வந்துடும். அடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அதை வச்சுட்டு இப்போ ஃபோட்டோவோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்படி கீழே தள்ளினீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இருந்த ஃபோட்டோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்லா பார்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் ஹெச்டியாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் எஃபெக்ட்லாம் இருக்குது. அதில் அந்த ஆனந்த் எடிட்ஸ்னு மேலே இருக்குது, அதை டெலிட் பண்ணிடாதீங்க. அதில் தான் அந்த எஃபெக்ட் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு அதே மாதிரி ஃபோட்டோ வைக்கலாம். அதே மாதிரி தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு 2 பிட் மார்க் இருக்கும். அதில் 2 எக்ஸ்ட்ரா கொடுக்கல, அது கரெக்டாக தான் இருக்கும். இந்த பக்கம் இந்த இது நீங்கள் பாருங்கள், எடிட் பண்ணோன்னுமே நல்லா தான் இருக்கும். அந்த இன்னொரு பிட் மார்க் எடுத்து விட்றாதீங்க, அதையும் கீழே தள்ளிக்கங்க. அதே மாதிரி எப்படி பொறுமையாக சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. கீழே தள்ளினா தான் அந்த டெக்ஸ்ட்டும் தெரியும். இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வெளியே வச்சுக்கோங்க. ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணி இதே மாதிரி வச்சுட்டே வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ கம்மி தான், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வீடியோவை தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். வியூஸே போக மாட்டேங்குது, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் சப்ஸ்கிரைபர் மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஃபோட்டோலாம் செலெக்ஷன் பண்ணி ஒரே மாதிரி தான் வைக்கணும். கீழே கரெக்டாக வச்சுட்டு எந்த ஃபோட்டோ வைக்கணும்னு அதை செலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பார்த்து நீங்கள் பண்ணணும். மற்றபடிலாம் எந்த இதுவும் இல்லை. மிகவும் ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான், சிம்பிளாக தான் எடிட் பண்ணலாம். இது எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்பவும் சிம்பிள் தான். அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க, இல்லை மாற்றி பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்கும், அது கீழே தள்ளனோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இப்போ கரெக்டாக பாருங்கள். ஒரு ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணுவேன். ஃபோட்டோ அந்த 2 ஃபோட்டோன்னு இல்லை, இந்த 2 ஃபோட்டோ நான் வைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வைக்கணும்னா ஒவ்வொரு பிட் மார்க்குக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் வந்துட்டு இந்த 2 ஃபோட்டோ வச்சு இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்டார்டிங் இப்படி இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டா ஐடி சொல்கிறேன், அதில் டவுட்னா எதாவது கேளுங்க. இன்ஸ்டா ஆனந்த் எடிட்ஸ்ன்னு தான் இருக்கும். அதை வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கலாம். அந்த கார்னர் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் என்ன டச் பண்ணுறேன்னா அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டோன்னே இதை இழுத்து விட்டுக்கலாம். அப்படி அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ
ஒரு 4 சேர்ந்தா அப்படி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் வைக்கிறதுக்கு எப்படியோ வச்சுக்கலாம். அந்த வீடியோ மாதிரி இருக்குது அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு இந்த பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அடுத்து எனேபிள் பண்ணினாலும் ஓகே தான். அது உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ 3 வச்சுட்டேன். இப்போ 3ஐயும் கீழே இப்போ தள்ளுறேன். கரெக்டாக அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ ஃபோட்டோ இருக்கும்போது இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா இப்போ எப்படி இருக்குதுன்னு. இது அப்படியே கீழே தள்ளணுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பாருங்கள். இன்னொரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஏதோ உங்களுக்கு மாற்றி வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன்னா ஃபோட்டோ வந்து பின்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. இல்லை யாருக்காச்சும் டெடிகேட் பண்ணுற அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே தள்ளணுன்னே பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு. இந்த ஃபோட்டோ அப்படியே கீழே தள்ளுறேன். இப்போ பாருங்கள் அந்த ப்ளூ கலர் தான் அந்த குவாலிட்டியோட ரீசெட்லாம் இருக்குது. அது மறக்காமல் டெலிட் பண்ணிடாதீங்க. அது இருக்கணும். அது இல்லைன்னா தான் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தோன்னே தெரியும் எப்படி இருக்குன்னு, எப்படி இந்த ஃபோட்டோ எப்படிலாம் இருக்குதுன்னு. அதே மாதிரி தான் கரெக்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி லைன் பை லைனாக அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அப்புறம் என் மேலே தான் உங்களுக்கு கோபம் இருக்கும். ஏன்னா ஒழுங்காகவே சொல்லித்தரல, ஃபாஸ்ட்டாக சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டைம் எடுத்து தான் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டி விடுவோம் இல்லை எதுவும். கரெக்டாக டைம் எடுத்து பொறுமையாக எப்படி வைக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். மெயினாக ஃபேஸ் தான் தெரியணும். அந்த ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட்லாம் ஒரு இப்போ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபேஸில் தெரியுது அப்படிங்கும்போது அந்த டெக்ஸ்ட்டை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு பாருங்கள், பின்னாடி வந்துட்டு அந்த பிளாக்காக இருக்கிற மாதிரி வைக்கனாலும் வைக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால வச்சுக்கலாம். அந்த இது எப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபேஸில் தெரியுதுன்னா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட்டை தொட்டுட்டு ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள். உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3 இது டச் பண்ணிக்கோங்க. 3 டச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு அந்த குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வச்சுன்னு இதே மாதிரி வந்துடும். அடுத்து அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த கார்னர் டச் பண்ணி குரூப் ஒன்று போட்டுக்கோங்க. அது அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் ஃபினிஷிங்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நான் அது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.